Hi friends, welcome back to Pasiyum Rusiyum. இன்னைக்கு Pasiyum Rusiyumல வாழைப்பூ வடை செய்ய போகிறோம். இந்த வடை பொதுவாக எல்லாரும் செய்யக்கூடிய ரெசிபி தான் அப்படின்னாலும் இந்த வடையை பதமாக குயிக்காக ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறது, உள்ளேயும் வெந்து மேலேயும் நல்லா கிறிஸ்பாக எப்படி இதை செய்கிறது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. தொடர்ந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க பார்க்கலாம். இப்போ ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், வடை நல்லா பக்காவாக கிறிஸ்பாக வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு. கண்டிப்பாக 40 மினிட்ஸ்க்கு மேலே கடலைப்பருப்பை நீங்கள் ஊற போடக்கூடாது. 40 மினிட்ஸ் தான் ஊற போடணும். அதே மாதிரி தண்ணியை கம்ப்ளீட்டாக ஃபில்டர் பண்ணிடணும். ஒரு ட்ராப் வாட்டர் கூட இருக்கக்கூடாது அரைக்கிறதுக்கு முன்னாடி. இது ரெண்டும் தான். 2 கப் கடலைப்பருப்பை 40 மினிட்ஸ் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். மிக்ஸி ஜாரில் 10 மிளகாய் எடுத்து சேர்த்துக்கலாம். இது கூட இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். கடலைப்பருப்பை நல்ல பிளேட் போட்டு ஒரு ட்ராப் வாட்டர் கூட இல்லாமல் ஃபில்டர் பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்து ஆஸ் யூஷுவல் நம்ம வடைக்கு அரைக்கிற மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், 8 சாம்பார் வெங்காயம், ஒரு பீஸ் இஞ்சி, கருவேப்பிலை எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். வெங்காயம், இஞ்சி, கருவேப்பிலை எல்லாம் கட் பண்ணியாச்சு. அது கூட வாழைப்பூவும் ஒரு சின்ன சைஸு ஸ்டார்டிங்கில் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அந்த வாழைப்பூ கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஆஸ் யூஷுவல் சென்டரில் இருக்க நரம்பை எடுத்துகிட்டு கட் பண்ணியிருக்கேன். வடை மாவு கூட கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூவை சேர்த்துக்கலாம். 1.5 கப் கட் பண்ண வாழைப்பூ சேர்த்துக்கலாம். நீங்கள் நல்லா குட்டி குட்டியாக அந்த மாதிரி கட் பண்ணியிருந்தீங்கன்னா 2 கப் கூட சேர்த்துக்கலாம். இது கூட இஞ்சி, சாம்பார் வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம். எல்லாமே குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறது நல்லது. ரொம்ப ரஃப்பாக சாப் பண்ணால் நல்லா இருக்காது வடைக்கு. அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு சின்னதாகவே கட் பண்ணிக்கணும். எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஈவனாக மிக்ஸ் பண்ண பிறகு நமக்கு எந்த சைஸ்க்கு வடை வேணுமோ அந்த சைஸ்க்கு உருட்டி எடுத்துக்கணும். உருட்டி எடுத்த மாவில் நல்லா தின்னாக வடை தட்டி ஆயில் ஆட் பண்ணிக்கணும். ஆயில் ஹீட் ஆனோன்னு நல்லா நின்று வேகும் இந்த வடை. சிம்மில் வச்சுட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு சிம்மில் வச்சுட்டு வேக வைக்கணும். 2 or 3 டைம்ஸ் இந்த சைடும் அந்த சைடும் திருப்பி விட்டு வேக விடணும். அதே மாதிரி வடை மேலே இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுறதுனால உள்ளே நல்லா வெந்திருக்கும் வடை. இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம ஆயிலேருந்து எடுத்துடலாம். சூப்பர்பான வாழைப்பூ வடை சுட சுட ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இது பசியும் ருசியும், பார்த்து சமைங்க, பாராட்ட அல்லுங்க.